உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் சார், குஷி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால? ஐ அம் சாரி. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. பிளட் கொடுத்ததுக்கு அப்புறமும் குஷியோட நிலைமையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அவங்க இன்டர்னல் ப்ளீடிங் நிக்கவே மாட்டேங்குது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர், நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? உங்களால முடியும் டாக்டர். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி குஷியை காப்பாத்துங்க. வேணா, விட்டுருங்கம்மா. டாக்டர் சார் சொல்றது சரிதான். ராதா, நீ இதுக்கு மேல இவர் கையில எதுவும் இல்ல. நீ என்ன பேசுற ராதா? மோகன் ஐயா, சில நேரத்துல வாழ்க்கையில இந்த மாதிரி நேரங்கள் வரும். அப்ப ரொம்ப சிறந்த டாக்டர், ரொம்ப சிறந்த மருந்து மாத்திரை கூட வேலை செய்யறத விட்டுரும். நோய்க்கு முன்னாடி அறிவியல் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு மோனையா. உலகத்துல உள்ள எல்லா சக்திகளும் எல்லா மருந்து மாத்திரைய தோத்து போகலாம். ஆனா ஒரு தாயோட இதயம், அவளோட மனதைரியம் தோக்காது. டாக்டர் சாரால என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டாரு. இப்ப ஏன் குஷியை நான் காப்பாத்துறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என் குஷி கூட எனக்கு ரத்த உறவு ஏற்பட்டிருக்குன்னு. அந்த உறவை அவ்வளவு சீக்கிரமா நான் உடைய விட மாட்டேன். அதை அறுந்து போக விட மாட்டேன். அதனால நான் என் குஷி கிட்ட பேசியே ஆகணும். இல்ல, நீங்க உள்ள போக கூடாது. சிஸ்டர், அவங்கள போக விடுங்க. நம்மளால ஆன முயற்சியை நம்ம பண்ணிட்டோம். பட் குஷியோட நிலைமையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஒருவேளை நம்மளால முடியாததை அவங்க அம்மா செய்யலாம். ராதா மேடம், போங்க. நீங்க உங்க பொண்ணுகிட்ட போங்க. வேண்டாம், என் கூட நீங்க யாருமே உள்ள வர வேண்டாம். மோனையா, நீங்களும் வேண்டாம். இது எனக்கும் என் குஷிக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். ராதா, ராதா, மோகன் இரு. அவ மட்டும் போட்டு மோகன். தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல வேற யாரும் போக வேண்டாம். அது அப்பாவா இருந்தா கூட சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.